வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சனிக்கிழமை மாலை நாகைக்கு வடக்கே கரையை கடக்கிறது. இதனால் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சனிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 75 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இதனால் வெள்ளிக்கிழமை இரவு முதல் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு, வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து சனிக்கிழமை மாலை நாகைக்கு அருகே கரையை கடக்கும் எனவும், இதன் காரணமாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுவை, கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும், மிக கனமழையும் பெய்யக்கூடும் எனவும், தென் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் ரமணன் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று காலை 8:30 மணி அளவிலே நாகைக்கு கிழக்கே 75 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று மாலைக்குள் நாகைக்கு வடக்கே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே வட மாவட்டங்களிலே பெரும்பாலான இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும், விட்டு விட்டு மழை பெய்யும், சில நேரம் கனமழையாகவும் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் சிதம்பரத்தில் அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டரும், காரைக்கால், பரங்கிப்பேட்டை, ஆனைக்காரன் சத்திரத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் மற்றும் நாகை கடல் பகுதியில் சனிக்கிழமை காலை முதல் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதோடு இயல்பை விட 10 மீட்டர் உயரம் வரை கடலில் அலை வீசி வருகிறது. தற்போது கனமழையும் பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது.